தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் காவல்துறையினர் அதிகப்படியான கெடுபிடியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் கண்ணன் தாங்கல் எனக்கூடிய ஒரு சந்திப்பு பகுதி. இது பரந்தூருக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான வாயில் என்றே சொல்ல வேண்டும். சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த இடத்தில் சுங்குவார் சத்திரம் வழியாக இந்த கண்ணன் தாங்கல் பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த பகுதியில் தான் தற்பொழுது காவல்துறை பேரிகார்டுகள் அமைத்து முறையாக அந்த 13 கிராம மக்கள் மட்டும் உள்ளே செல்வதற்கான அனுமதியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே இருந்து வரக்கூடிய வெளியூர் ஆட்களாக இருந்தாலும் சரி, இதேபோன்று தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதிகப்படியான கூட்டம் இங்கு சேர வேண்டாம் என்பதை அறிவுறுத்திதான் இந்த கெடுபிடியில் காவல்துறை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். டிஎஸ்பி தமிழரசி தலைமையிலான போலீசார் இங்கு 40க்கும் மேற்பட்டோர் குவிந்து இந்த வழியாக வரக்கூடிய அனைத்து சாலைகளும், குறிப்பாக பரந்தூர் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தை நோக்கி வரக்கூடிய அனைத்து சாலைகளும், குறிப்பாக அரக்கோணத்திலிருந்து வரக்கூடிய சாலையாக இருக்கட்டும், திருவள்ளூரிலிருந்து வரக்கூடிய சாலையாக இருக்கட்டும், காஞ்சிபுரத்திலிருந்து வரக்கூடிய சாலையாக இருக்கட்டும், தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சாலை சுங்குவார் சக்கரத்திலிருந்து வரக்கூடிய சாலை, இப்படி எந்த வழியாக வரக்கூடிய அனைத்து இடம் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்ற பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறையினர் முறையாக விசாரித்து இந்த கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட தமிழக வெற்றி கழகத்தினர் எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையை தான் இருக்கிறது. ஏராளமான அவருடைய வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து இவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்க முடியாது. இந்த போராட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கு சந்திப்பு நிகழ்ச்சி என்பது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை மட்டுமே சந்திக்க வருகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு தனியார் மண்டபத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாரும் இப்போது உள்ளே செல்ல அனுமதிக்க முடியாது என தான் காவல்துறையினர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாகனங்கள் இந்த இடத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது.